வர்சஸ் திமுக அப்படின்றது தான் இருக்கா? இந்த தாவேகா வருகையால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் அவருடைய ரசிகர்களா இருந்தாங்களோ, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க. அதுல ஒரு மாற்றம். பொதுமக்களுடைய ஓட்டு அதுல விஜயால எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. தாவேகா ஒரு மெத்தனாமாவே இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு வந்திருக்கணும். விஜய்க்கு இருக்கக்கூடியவங்க யாரு என்ன அப்படின்றது விஜய்க்கே தெரியாது. விஜய் வந்துட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளா இருக்காரா? இப்ப பெண்கள் கரூருக்கு அப்புறம் ஓட்டு போடுவாங்களா? ஒரு திட்டத்தினுடைய ஆழம் தெரியல, அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு திறன் இல்ல, மக்கள் மீது அக்கறை இல்லை, ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. எதுவுமே தெரியாத காகிதத்தில் வச்சுட்டு ஒரு லைன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போனா இவருக்கு எல்லாம் தெரியும். மாயமா ஜாலமா எந்த ஒரு இஷ்யூலையும் அவர் பேச மாட்டேங்கிறாரு ஆழமா. ஒரு பொண்ணு வந்து நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. பெண்கள் அப்படிதான், அப்படி பெண்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கணும் சொல்லவே முடியாது. இப்ப விஜய்க்கான ஆதரவு பெண்கள் மத்தியில கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா சார்? இருக்காதுன்ற நான் சுத்தமாவே இருக்காதுன்ற. ஏன் அப்படின்னம்னா பெண்கள் தான் சேஃப்டியை பாக்குறவங்க. அவர் சும்மா வராரு, ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஒரு பத்துறாரு, திமுக தீய சக்தி, அப்புறம் தீய சக்தியான திமுக தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வருது. கூட்டப்பட்ட கூட்டம் தான் விஜய்க்கு தவிர மக்கள் கூட்டம்ன்றது கிடையவே கிடையாது. இப்ப நாம் தமிழர் கட்சியும் 4வது முனையா இருக்காங்களா? அவங்களுடைய நிலைப்பாடு அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு முறையும் வாக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது, ஆனா இன்னும் டெபாசிட் வரல. சீமான் மேலயும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல சார்? சீமான் மேல நம்பகத்தன்மை ஏற்பட்டுச்சுனாலும் அவர் அதை அவருடைய வார்த்தையால சீர்குலைச்சிடுறாரு. விஜயோடைய வருகை முக்கியமா சீமான பாதிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? விஜய் ரசிகர்களுக்கு சீமான் பேசுறது என்னன்னே புரியாது. இவர் ஒரு ஜோக்கு, அவர் ஒரு ஜோக்கு, இதில் என்ன இருக்குது? எப்படி மாறுவாங்க? புரியவே புரியாது. விஜய்க்கே புரியாது சீமான் பேசுறது என்னன்னு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஐயநாதன். வணக்கம் சார். இந்த தேர்தல் களம் அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்றது தான் இருக்கா? இந்த தாவேகா வருகையால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேகானுடைய வருகையில வந்துட்டு ஏற்கனவே அவருடைய ரசிகர்களா இருந்தவங்க 40 வயசு ரசிகர் கூட இருக்கிறாங்க. ஒரு இதுக்காக சொல்ல வரல, பொதுவாக நான் பார்த்த அனுபவத்தில் சொல்றேன். அந்த மாதிரி வாக்காளர்கள்லாம் போன தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா திமுகவுக்கு போட்டிருப்பாங்க, அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க, காங்கிரஸுக்கு போட்டிருப்பாங்க, ஏன் ஈவன் பாஜக கூட போட்டிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் விஜய்க்கு போடுவாங்க. யாரெல்லாம் அவருடைய ரசிகர்களாக இருந்தாங்களோ, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க. அதில் ஒரு மாற்றலாம். மற்றபடி வந்துட்டு இந்த கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க், அது பொதுமக்களுடைய ஓட்டு, அதில் விஜயால எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அதே மாதிரி இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா கட்சிகளும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறப்ப இப்பவும் தாவேகா ஒரு மெத்தனாமாவே இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. தாவேகா இன்னும் வெளியவே வரல. நடிகர் அதாவதுங்க, ஒரு கட்சின்றது கட்சியினுடைய கட்டமைப்பு. இப்போ ஈவன் தேமுதிக கூட எடுத்துக்கங்க, அதுக்கு ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி தான், இல்லைன்னா மறுக்க முடியாது. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு கட்சி கூட்டத்தை கூட்டினாங்கன்னா எப்படியும் அவங்களுடைய பொதுக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200-300 பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் ஒரு இடத்துல கட்சி பணி ஆற்றியவங்க தான் விஜயகாந்த் இருந்த காலத்தில் இருந்துட்டு. விஜய்க்கு இருக்கக்கூடியவங்க யார் என்ன அப்படின்றது விஜய்க்கே தெரியாது. அவங்க பழைய ரசிகர்கள், அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க. ரசிகரோட இவனுக்கு ஒரு நேரடி தொடர்புடையது. இந்த கையாட்டுறதோடு சரி, அவங்க கீழே கையாட்டுறதோடு சரி, அவ்வளோதான். கட்சியினுடைய கட்டமைப்பே ஏற்படலை, எங்கேயுமே ஏற்படலை. ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சி கூட கிடையாது. இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் இருந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, குடியிருக்கீங்க? கொளத்தூரில் வந்துட்டு அது இருக்கா? தாவேகா இருக்கா? எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து இருக்கணும். அந்த கட்சியை போல சேர்ந்த ஒரு 10 பேர் வந்துட்டு உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி ஏதாவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு மக்கள் பத்திர உலா வந்தாங்கன்னா தான் அவங்க மேலே அந்த நம்பிக்கை ஏற்படும். எதுவுமே இல்லாத அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு பேசுவார், அதில் மாறிடுன்னா மாறாது. சேம் திங் நான் நீங்கள் சொன்னேன் இல்லையா, எதையுமே பண்ணாத இருந்தாங்கன்னா கமலஹாசன் எப்படி கட்சி அழிச்சதோ அதே மாதிரி தான் அவருடைய கட்சி அழிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்கு, 20% இருக்குன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஏற்றி சொல்றாங்களே தவிர அது என்னதான் இருக்குன்றத வெளிப்படையா மக்கள் மத்தியில போய் பேசலையா விஜய் அப்படின்ற ஒரு விஜய் வந்துட்டு பேசக்கூடிய கூட்டத்துல எங்க பொதுமக்கள் வர்றாங்க? அவருடைய ரசிகர்கள் வராங்க. அவங்க தாண்டி யாராவது வராங்களா? இல்ல விஜய் வந்துட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளா இருக்காரா? ஒரு நேரத்தில் பெண்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு, இப்போ பெண்கள் கரூருக்கு அப்புறம் ஓட்டு போடுவாங்களா? இல்லை அவருடைய வீட்டு விவகாரம், தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் அதில் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் பெண்கள் ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் சிக்கல்கள். ரெண்டாவது விஷயம், அந்த கட்சி எந்த செயல்பாடுமே இல்லையே.
விஜய் வராரு, விஜய் பேசுறாரு, அதில் எப்படி நம்பிக்கை ஏற்படும்? சேம் கமல்ஹாசன் ஃபேக்டர் தான் அங்கேயும். அது ஒன்றும் வராது. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? பொதுவாக சொல்ல வரேன். ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு கட்சியுடைய செயல்பாடு காங்கிரஸ் அப்படின்றது ஏன் பெருமைக்குரியதாக கருதுகிறோம்? அது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து காங்கிரஸ் அப்படின்றது இருக்குது. ராகுல் காந்தி இங்கே இருந்துட்டு பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிலேருந்து ஆரம்பித்து அப்படியே காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனார். அப்புறம் குறுக்கையில் கிழக்குலேருந்து மேற்குக்கு வந்தார். அப்போ அவரை பற்றி தெரியும், அவரை பார்த்துருப்பாங்க, அவர் முன்வைக்கிற அரசியலை பற்றி படிச்சிருப்பாங்க. அப்படி விஜய்க்கு என்னங்க இருக்குது? விஜய் முன்வைக்கிற அரசியலும் ஒன்றும் இல்லையே. ஒரு நேரத்தில் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவரும் சரி அவருடைய கட்சிக்காரங்களும். அப்புறம் இவரே 2700 பண்ணுறாரு. அப்புறம் பஸ் ஏறி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றாரு. அதுக்காக பஸ்ஸு விட்டுறது, ஒரு குறுகிய தூரத்தில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய மக்களுக்காக செய்கிறது. யார் வேணாலும் போகலாம், அது என்னது இது? ஸோ இட் டஸ் நாட் நோ. ஒரு திட்டத்தினுடைய ஆழம் தெரியல, அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு திறன் இல்லை, மக்கள் மீது அக்கறை இல்லை, ஏமாத்தலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தாவேக்கா ஒரு 3வது சக்தியா இருக்கும் இந்த தேர்தல்ல அப்படின்றத அவங்க தொடர்ந்து வைக்கிற ஒரு பரப்புரையா இருக்குல்ல. 3வது சக்தி அப்படின்னோம்னா, விஜயகாந்த் அப்போ எமர்ஜ் ஆகி அவர் வந்தார், அந்த மாதிரி பேசணும். விஜயகாந்த் தொடர்ச்சியாக ஒரு பரப்புரைக்கு போவார், மக்கள் மத்தியில் இறங்கி நடப்பார், பேசுவார். இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, அப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் விஜய் செய்யலையே. இவர் இங்கேருந்து போகிறாரு, ஒரு பஸ் மேலே ஏறி நிற்கிறாரு, ஏதோ தனக்கு தெரிஞ்சதை பேசுகிறாரு, பிட்டு இதெல்லாம் இருக்குது, பேசிட்டு வந்துடுறாரு. தப்பாக சொல்லலை, வந்துடுறாரு. காகிதத்தை பார்த்து படிக்கலாம், ஆனால் ஆழமாக போன அந்த இஷ்யூஸில் இவருக்கு விவரம் தெரியும் அப்படின்னு படிக்க வரீங்க. நான் காகிதத்தை வச்சுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் திடீர்னு ஒரு இஷ்யூ கமல்ஹாசன்றதை ஒரு இஷ்யூவாக தான் நான் பேசியிருக்கிறேன், அனலைட்டிக்கலாக நான் பேசியிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பேசணும்ல, இப்படி பேசுகிறதுக்கு அவர் கமல்ஹாசன்கிட்ட தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இப்போ கமல்ஹாசன் இந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் விடயம் பெரிய விஷயமா போச்சு. நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், அவர் கூட நிற்கிறார் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த விஷயத்த ஆழமாக கேட்டாங்க. கேட்டுக்கிட்டு அந்த போராட்டத்தில் வந்துட்டு அவங்க கலந்துக்கல, கடைசியில் முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே அவங்க ஒரு கட்சி அலுவலகத்தில் அவருக்கு புத்தி சொல்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ ரஜினி வரேன்னாரு, ஒரு அர்ஜுனமூர்த்தி, ஒரு தமிழறிவு மணியன் ஆலோசனை சொல்கிறதுக்கு இருந்தாங்க. இவர் கூட யார் இருக்கா? இவருக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாத காகிதத்தில் வச்சுட்டு ஒரு லைன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போனால் இவருக்கு எல்லாம் தெரியும். மாயமா ஜாலமா? அப்படிலாம் கிடையாது. அரசியல் ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்கோம் தாவேக்கா அப்படின்லாம் சொல்லி அது வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு இவங்க பேசுகிறாங்க, மக்கள் மத்தியில் போகிறதுக்கு நான் சொல்ல வரேன். நான் கொஞ்ச நாள் அவருக்கு சப்போர்ட்டவராக இருந்தேன் இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். ஆமாம், நீங்களே ஒரு அதிருப்தியில தான் வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ஃபெயிலியர் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னோம்னா, அவருக்கு வந்துட்டு மக்களை பற்றிய ஒரு பார்வையே இல்லை அவர்கிட்ட. ரசிகரை பற்றி ஒன்று இருக்குது. ரசிகன் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரசனை எல்லாருக்கிட்டையும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும், எல்லார்கிட்டையும் ரசனை இருக்கும். ஆனால் நம்புறது அப்படின்னு வரும்போது எப்படி நம்புவாங்க? இப்போ இவர்னா கேமராமேன், அவர்னா எடிட்டரு, நீங்கள் அப்படின்னோம்னா ஒரு நெறியாளர், நான்னா இந்த மாதிரி ஒரு பேச்சாளர், இதெல்லாம் இருக்குது. விஜய்க்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வளர்த்துக்கவும் இல்லை எதுவாக இருந்தாலும். நீ ஒன்றும் பார்ன் நாலேஜ் அப்படிலாம் நீ இருக்க வேணாம். ஆனால் அதையே எடுத்துக்க தெரியலையே அவர்கிட்ட. எந்த ஒரு இஷ்யூலையும் அவர் பேச மாட்டேங்கிறார் ஆழமாக. பரந்தூர் மட்டும் நாங்கள் இருந்தபோது பேசினார், அது எடுபட்டுச்சு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் பரந்தூர் பக்கம் போகல. ஆனால் அங்கே என்ன சொன்னார், விவசாயிகள் கூட நான் நிற்பானார். எங்கே நின்னார்? இப்போ அங்கே வந்துட்டு நல்லா கையகப்படுத்திட்டு இருக்கிறான், போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் அங்கே நிற்கிறாரா? பெண்களிடையே நான் நிற்பேன், எங்கே நின்னார்? அப்போ எப்படி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை தான் ஒரு தலைவன். நேரு அந்த மாதிரி கலைஞர், கருணாநிதி, அண்ணா அப்படின்னா நம்பகத்தன்மை தான் அவங்களுடைய அரசியல். இன்றைக்கி இருக்கார் ஸ்டாலின், நம்பகத்தன்மை தான். ஒரு தடவையும் மக்கள் கிட்ட போகிறாரு, ஸ்டூடெண்ட்டை வச்சு பேசுகிறாரு. இங்கே நம்பகத்தன்மை இருக்குமா? எதுவுமே இல்லாத இவரும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் புத்தகம்லாம் கொடுத்தாரு. அதை தாண்டி சார் இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ பெண்களுக்கான ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்கா? இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை? சிலர் எதை வேணாலும் பேசலாமா? அப்படி அது வந்துட்டு ஒரு பொதுவான கேரக்டர் கிடையாது அது பெண்களுக்கு. அப்படிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களே கூட அந்த க்ரௌடு மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஒரு மாஸில் வந்துட்டு ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறவன் வந்துட்டு தன் நிலை மறந்துடுவான், தனது இண்டிவிஜுவாலிட்டியை மறந்துடுவான். அந்த மாதிரி அப்படி சொல்லப்பட்ட சொற்கள் தான். அதனால் பெண்கள் அப்படி தான், அப்படி பெண்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கணும் சொல்லவே முடியாது.
இப்ப விஜய்க்கான ஆதரவு பெண்கள் மத்தியில கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா சார்? இருக்காதுன்ற நான் சுத்தமாகவே இருக்காதுன்றேன். ஏன் அப்படின்னம்னா பெண்கள் தான் சேஃப்டியை பார்க்குறவங்க. கரூரில் அந்த இடத்துல இருந்தார் அவர், பழந்தூரில் அவர் நின்னாரா, தான் குடும்பத்திலே அவர் எப்படி இருந்தார், இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்களே, நம்ம பேச வேண்டாம். அவங்க யோசிப்பாங்களே, யோசிக்க மாட்டாங்களா மக்கள்? ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது அப்படின்னம்னா தான் வந்துட்டு பெண்களே வந்துட்டு செயல்படும். அது எந்த உலகம் எங்கே இருந்தாலும் சரி சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் இவர் ஒரு ஆளாகவே தெரியலையே. அவர் சும்மா வராரு, ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஒரு பத்துறாரு, திமுக என்னது தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தீய சக்தியான திமுக ஏன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வருது? அவர் யோசிச்சார்? அவர் இதை சொன்னால் எம்ஜிஆரையும் தோற்கடிச்சிருக்காங்க, கலைஞர் ஜெயலலிதாவையும் தோற்கடிச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ இதையாவது யோசிச்சிருக்கணும்ல, அவர் கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும்ல. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றத ஆரம்பித்து வச்சது தாவேக்கா தான் சொன்னாங்க. நான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியுமே வரல, இப்ப அவங்களே தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. இப்ப முதல் கட்ட வேட்பாளர்களை 27ஆம் தேதி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தாவேக்கால நிக்கிறதுக்கு கூட வேட்பாளர்கள் இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஒரு கட்சி பிரதானமாக ரசிகர்களை கொண்ட கட்சி, அப்புறம் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க செயல்பட்டவங்க எல்லாம் ஒரு நேம்டு தான். 5 கோடி செலவு பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்களே ஒரு தொண்டர்னு வச்சுக்கணும், 5 கோடி செலவு பண்ணுவீங்களான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிடுவீங்கல்ல. அதான் நடக்குது. அவரும் செலவு பண்ண தயாராக இல்லை. அவரை செலவு பண்ண வேண்டிய அவசியமும் ஃபஸ்ட்டு இல்லை. அவருக்கு அரசியல் தெரியல. ஒரு முறை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சமூக நீதி காவலர் விபி சிங் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர். காங்கிரஸ் கட்சி பின்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த கட்சியிலேருந்து வெளில வந்தார், அலகாபாத்தில் போட்டிக்கிட்டார். அவர் செலவு பண்ணது எவ்வளோ தெரியுமா? 50,000. விபி சிங் ஒரு சிம்பல், ஜனதாதள், ஓட் ஃபார் அப்படின்னு போட்டு ஓட் ஃபார் விபி சிங், ஜனதாதள் சக்ரா சிம்பலு, ஜனதாதள் போட்டு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு டோரில் ஓட்டிகிட்டு போ அப்படின்ட்டார். அதில் 50,000 செலவு பண்ணிட்டார். பாதி பேர் கூட போகுது. 1,66,000 ஓட்டில் ஜெயிச்சார். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னம்னா, காரு பஸ்லெல்லாம் போய் பரப்புரை பண்ணல, பைக்கில் ஏறி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு பைக்கில் ஏறி பரப்புரை பண்ணார். ஆனால் விஜய் வெளியே வந்தாலே மக்கள் சூழ்ந்துடுறாங்க, அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது அப்படின்றத ஒரு பிம்பமாகவே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இல்லை, அது சும்மா சொல்கிறாங்க. விஜய் வந்தாலே இப்போல்லாம் இங்கே ஷூட்டிங்கில் போயிட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. எப்போ மக்கள் வந்தாங்க? பெரியார் திட்டத்துக்கு போனார், எங்கே மக்கள் வந்தாங்க? இங்கே இருந்துட்டு அடிக்கடி மாமல்லபுரம் போகிறாரு, எங்கே மக்கள் வந்தாங்க? இவர் புதுவைக்கு வந்தார், எங்கே மக்கள் வந்தாங்க? இவங்க கூட்டினா தான் வருவாங்க. ரசிகனுக்கும் வேலை இருக்குல்ல, அவனும் ஒரு அன்றாட காட்சி தானே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சும்மா வந்து நிற்பானா? அப்போ இவங்க கூட்டுறாங்க, வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் அப்படி நடந்தது தான். இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது அப்படி தான். கூட்டப்பட்ட கூட்டம் தான் விஜய்க்கு தவிர மக்கள் கூட்டன்றது கிடையவே கிடையாது. அதெல்லாம் எம்ஜிஆர் விஜயகாந்த் அப்படி போயிடுச்சு. இவர்தில் இல்லவே இல்லை. மக்கள் கூட்டம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சியும் 4வது முனையா இருக்காங்களா? அவங்களுடைய நிலைப்பாடு அரசியல் எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அப்படின்றதுக்கு மாற்றாக அவங்க அரசியல் பண்றாங்க. பட் அந்த அதுக்கு வந்துட்டு டேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கணும். இப்போ அவங்க ஒரு முறையும் வாக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. ஆனால் இன்னும் டெபாசிட்டுக்கு வரல. ஒரு தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னோம்னா நீங்கள் ஒரு 20,000 15,000 அப்படி ஓட்டு வாங்குறதுனால அது நல்ல கணிசமான ஓட்டு தான், மறுக்க முடியாது. ஆனால் அதனால ஜெயிக்க முடியாது. அதே சமயம் விஜய் மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி சீமான் மேலேயும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல சார்? சீமான் மேல நம்பகத்தன்மை ஏற்பட்டுச்சுனாலும் அவர் அதை அவருடைய வார்த்தையால் சீர்குலைச்சிடுறாரு. இப்போ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை பற்றி அவர் தப்பாக பேசுனது, ஜாதி ரீதியாக தப்பாக பேசுனது, பெரியாரை வந்துட்டு பெரியார் மண் இப்படிலாம் பேசுறது எல்லாம் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எதை அவங்களுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ்டோ அதை வந்து ஜனங்க மாற்றிக்க மாட்டாங்க. அது ஒரு கடவுள் நம்பிக்கை மாதிரி. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வேலையை பார்த்துட்டு போன்றுவீங்க. அந்த மாதிரியான ஒரு விடயம் சில தலைவர்கள் மேலேயே இருக்குது. அவங்களுடைய சாதனைகள் மேலே அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல. கலைஞர் யார், என்ன அவர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, என்ன சாதனைகள் செஞ்சார், நம்ம என்ன பயன்படுறோம். விவசாயிலேருந்து வியாபாரி வரைக்கும் அது எல்லாம் தெரியும். நீங்கள் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லி அதை அவ்வளோத்தையும் டிஸ்கிரெடிட் பண்ணிட முடியாது. விளங்குச்சுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் அந்த இடத்து தான் அவருக்கு ஒரு மைனஸ். அவருடைய ப்ளஸ் என்ன? மாற்று, தமிழ் தேசியம் ஒரு மாற்று, நாம் மக்களுக்காக நான் செய்வேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இலவசம் அப்படின்றாரு. இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் நான் நிறுத்துவேன், தேவையில்லை. சாதாரண மக்களுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நீ என்ன பண்ணுவேன்?
அதை இழக்க மாட்டாங்க மக்கள். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது மாதம் மாதம், இழக்க மாட்டாங்க. படிக்க போகிற பிள்ளைக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குது, இழப்பாங்களா? அப்புறம் இது இலவச விடியல் பயணம் இழப்பாங்களா? மருத்துவமனை இழப்பாங்களா? காலை உணவு இழப்பாங்களா? ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இலவசமா இப்போலாம் நான் வாழ வைக்கிறேன் இல்லை. அது இவர் ஒன்றும் பொருளாதார நிபுணத்துவம் வாய்ந்து வரல, ஒன்றும் கிடையாது. இவர் யாருன்னு தெரியும் இவர். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஆனா இலவசங்கள் கொடுப்பது சரின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, இலவசம் அப்படின்றது நீங்கள் நம்ம வைக்கிற வார்த்தை அது. எல்லாமே இப்போ நம்மளுக்கு கொடுக்குற போனஸ்ன்னு நம்ம வாங்குகிறோம், அதுனா போனஸ்ன்றது ஃப்ரீ. அது டெஃபர்டு பேமெண்ட் அப்படின்னாங்க அதுக்கு. அதாவது தாமதிக்கப்பட்ட ஊதியம் தான் அப்படின்னாங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு நம்ம எவ்வளோ விடயங்களை கொண்டு போகிறோம், தண்ணி எல்லாமே கொண்டு போகிறோம், விவசாயம் பண்ணுறதுக்கு கரண்ட்டு, ஃப்ரீ கரண்ட்டு கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறோம். ஆனாலும் கூட ஒரு டிஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு 5000 கொடுக்குறோம், இழப்பீடுன்னு 15000 கொடுக்குறோம், ஏக்கருக்கு 15000 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? இலவசமாக அது இல்லை. இட் இஸ் தர் கவர்மெண்ட், த கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் தம். அப்படி தான் இதெல்லாம். எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு வரும்போது அவங்கள மேலே தூக்கி விடுறது எங்கே இருக்குது வேலை? படிக்காத ஆர்டினரி மக்களுக்கு எங்கேருந்து நீங்கள் வேலையை கொடுப்பீங்க? என்னன்னு கொடுப்பீங்க? அப்போ தான் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அது இந்த ஆள் திட்டுறாரு சீமான். ஏறி வேலையா? அது சும்மா உக்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்கன்றார் இவர். அப்படி ஒரு இடத்துல நடக்கலாம், ஒரு சில இடங்களில் நடக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி நடக்காதில்ல. ஒன்று. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இலவசம் 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 அப்படின்னு சொல்கிறதுனால நீ கொடுக்கவே மாட்டேன், நிறுத்திடுவேன். அப்போ அந்த மக்களுக்கு என்ன வழி? இல்லை அவர் சொல்கிறாரு விவசாயம் பண்ணுறியா அவனுக்கு அரசு ஊழியன், மாடு மேய்க்கிறியா அரசு, எப்படி அது எந்த வகையில சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், இந்த மாதிரி இதனால் வந்துட்டு என்னென்ன சீமான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய செல்வாக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அவருக்கு ஆதரவு நிலை வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. விஜயோடைய வருகை முக்கியமா சீமானை பாதிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் எதுவுமே ஆகாது. விஜய் ரசிகர்களுக்கு சீமான் பேசுறது என்னன்னே புரியாது. சீமான் கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு விஜய் பேசுனா ஜோக்குன்னு கிட்டே வரமாட்டாங்க. அப்போ எப்படிங்க மாறும்? இப்போ ஒரு திமுககாரன் அப்படின்னா அதிமுககாரன் பேசுறது என்னன்றது நமக்கு புரியும். அதிமுககாரன்னா திமுக தலைவர் பேசுறது என்ன தெரியும். இங்கே என்ன இருக்குது கதை? இவர் ஒரு ஜோக்கு, அவர் ஒரு ஜோக்கு, இதில் என்ன இருக்குது? எப்படி மாறுவாங்க? புரியவே புரியாது. விஜய்க்கே புரியாது சீமான் பேசுறது என்னன்னு. அப்புறம் என்ன இருக்குது? வரவே வராது. சரி, இந்த தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜோசியம் எதுவும் சொல்றதில்ல, அது மக்கள்கிட்டே விட்டுருவோம். ஏன்னா இந்த நாட்டில் தேர்தல் நியாயமாக நடத்தப்படுறதில்ல, இவிஎம்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அதனால் எது நடக்குது எது நடக்குதுன்னு பார்ப்போம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.